விஜய் வந்து இதுக்கு ஏன் அவர் பதில் சொல்லல, இந்த விஷயத்துக்கு ஏன் அவர் பதில் சொல்லல, இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி இருக்குன்னா இத்தனை விஷயத்துக்கு அவர் சும்மா இருந்தார். விஜய் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து சீமான் அவர்களோட கூட்டணி வச்சா அது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் ரிசல்ட் வந்துருச்சு. விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றாரு. ஸோ எதன் அடிப்படையில் அவர் வெற்றி பெற மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்து உலகம் முழுக்க அன்னைக்கு பிரசித்தி முதல்ல வந்தோடனே இதை நிறுவிட்டாரா? இங்கே இன்னைக்கு இருக்கிற இது எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற அந்த தியான பீடத்தில் உட்காந்து ஒரு எங்கே பார்ப்போம்னா அந்த வெள்ளிங்கிற மலையை பார்த்துட்டு இருப்பார். அந்த மலையை பார்த்துட்டு சும்மா அப்படியே உட்காந்தே தான் இருப்பார். அவர் நினைச்சதை அடைஞ்சாரா இல்லையா? சில பேர் இப்போ என்கிட்ட வரவங்க எல்லாம் பல பேர் என்ன கேட்பாங்கன்னா, நான் இத்தனை வருஷம் இவன் கூட வாழ்ந்தேன், இத்தனை வருஷம் இவன் கூட பழகினேன், இவனுக்கு அண்டி நான் குழந்தை பெற்று நான் இப்படி வந்தேன், இன்றைக்கி நான் தெருவில் நிற்கிறேன், இவன் ஒன்றும் அழிஞ்சு போகணும், இல்லை இவனை ஏதாவது ஒன்று ஆகணும். அப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், இப்போ நம்ம கூட இருக்காங்க, இவங்க நம்ம நல்லவன் நினச்சிட்டு இருக்கோம், இவங்களும் அந்த வேலையை தான், இவங்க தான் அதுக்கு மூல காரணம், மூல சூத்திரக்காரங்களே அவங்க தான் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியுது. நேரடியாக சம்மந்தப்பட்டவங்களுக்கு நான் கூப்பிட்டேன், நீ இதை செஞ்ச இல்லையான்னு. ஆமாம் அது அப்படி இப்படின்னு அதுக்கு இது பண்ணாங்க. நான் எதுவுமே பேசுகிறேன். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட நபரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நம்ம ஆத்திரத்துலேயோ கோபத்துலேயோ அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவுங்கிறது சரியாக இருக்க போகிறது கிடையாது. சும்மா இருந்தா அதோட வேல்யூங்கிறது நீ இருந்து பாரு. உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, உனக்கு ஒரு கஷ்டம் வருது, உனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நம்ம கூட வராகி சித்தர் மறைமொழியாளர் தான் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். வணக்கம். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கு வராகி ஆசைப்படுறது மட்டும் வணக்கம். ஓகே, எனக்கு வந்து உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது, எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது. அதில் குறிப்பாக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நான் உங்களை வந்து இன்டர்வியூ எடுத்தப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, விஜய் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து சீமான் அவர்களோட கூட்டணி வச்சா அது நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் ரிசல்ட் வந்துருச்சு. விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றாரு. ஸோ எதன் அடிப்படையில் அவர் வெற்றி பெற மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சுருந்தீங்க? இல்லை, நான் அதை இப்போ நம்ம கேட்குறதுனால, ஏன்னா நீங்கள் ஒரு இது கருத்தை நம்ம சொல்லிவிட்டு அதில் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம தெரியாத மாதிரி அப்புறம் 2 வருஷம் கழித்து நம்ம பேசுகிறதுக்குல்ல. இப்போ அந்த விஷயத்தை நம்ம இதை பேசுகிறோம். லாஸ்ட் நம்ம வீடியோவில் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னாக்கா, அவர் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்கா, இந்த தேர்தலில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் வந்து இந்த தேர்தலில் யாரும் எதிர்பாராத தாக்கத்தை கொடுப்பார், மாற்றத்தை கொடுப்பார், தமிழக அரசியலில் ஒரு பெரிய உந்து சக்தியாக இருப்பார் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னொன்று என்னென்னா வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, இங்கே வர்றதுக்கான யாருக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா, நம்ம டிஎம்கே தான் அவங்க லீடிங்கில் இருப்பாங்க. அவங்க திரும்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை கொடுப்பார், தாக்கத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, விஜய் வந்து நம்ம வரக்கூடாது, இல்லை விஜய் வந்து நமக்கு எதிரியோ அப்படின்னு கேட்கல. என்னோட சகோதரன், நீ வந்தால் வெற்றிங்கிற அந்த கனியை வந்து நீ அறுவடை செய்யணும், அதுதான் உன்னோட நோக்கமாக இருக்கணும், அதுதான் உன்னோட இலக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதைத்தான் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். நீ வந்தால் 10ஓட 11 போயிடக்கூடாது. உனக்கு வந்து வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியம். நீ வெற்றியை அறுவடை செய்யணும், அதுக்கு சாணக்கிய நான் இரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அது கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதை நம்ம பேசியிருந்தோம். இந்த மாதிரியான விஷயங்கள் காலங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இதுக்கு மேலே ஒரு சக்தி தேவை. நமக்கு மேலே நம்மளை ஜீவித்த நமக்கு உண்டான ஒரு ஆன்மீக சக்தின்னு ஒன்று வேணும். நம்மளை படைத்தவனோட சக்தி இருந்தாக்க எதையுமே ஒரு நொடியில் மாற்றிட முடியும். அப்போ அதில் நம்ம அந்த இன்டர்வியூவில் கூட லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தோன்னா, அப்போ இந்த காலக்கெடுவில் இது பண்ண முடியுமா நீங்கள் கேட்டீங்க. இதை கூட நம்ம செஞ்சால் அது நடக்குமான்னு. ஆனால் நம்ம அதை சொன்னதை செஞ்சுருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அவர் வந்து இந்த மாதிரியான அதாவது கடலில் நீராடிட்டு, அதாவது புனித நீராடிட்டு இறை வழிபாட்டை நீங்கள் தொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இறை வழிபாடு வராகி நம்ம சொல்லியிருந்தோம். அது யார் நம்ம அவருக்கு உண்டான பரிகாரங்களை நம்ம சொல்லியிருந்தோம். அவர் செஞ்சாரா இல்லையாங்கிறது இன்னைக்கு மீடியாவே உலகமே பார்த்தது. சரிங்களா? அவருக்கு உண்டான அந்த ஆன்மீகங்கிறது அவருக்கு கை கொடுத்துருக்கு. இன்னொன்று என்னென்னா, இது மிராக்கள். இப்போ அவருக்கு உண்டான மிராக்கள் அது நடந்திருக்கு. இது எப்போவுமே அதாவது இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம குறிஞ்சிப்பு போக்குற மாதிரி இவரோட வாழ்க்கை வந்து இன்றைக்கி இந்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், தாக்கத்தை கொடுக்கணும் வந்திருக்கு. அது நடந்திருக்கு. நம்ம என்ன சொன்னோம், இந்த தம்பி வரணும், சகோதரன் வரணும், ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அந்த இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நடந்ததா இல்லையா அதுங்கிறத விட அது கூடவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த விஷயத்தை செய்யுங்கன்னு சொன்னோம். நம்ம சொன்னதுக்கப்புறம் இப்போ நம்ம சொன்னதுனால அந்த கிரெடிட்லாம் நமக்கு எதுக்காக பேசலை. இப்போ என்ன மாதிரி அவரையும் வழி நடத்துறதுக்கு ஒரு சிலர் இருந்திருப்பாங்க இல்லையா.
ஒரு வெற்றியை அறுவடை பண்ணணும், அரசியலில் நமக்கு ஜெயிக்கணும்னா அதுக்கு உண்டான ஆன்மீக பலங்கிறது வேணும். ஜனவசியங்கிறது முக்கியம். அதுக்கு மேலே இறை சக்திங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்த சொன்னால் அவர் கையில் எடுத்திருக்காரு. அதுக்கு உண்டான அந்த அருட்கடைச்சங்கிறது விஜய் சகோதரருக்கு கிடைச்சிருக்கு. இப்போ விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு முழுக்க முழுக்க இந்த ஆன்மீகம் சார்ந்த பயணம் தான் காரணம் அப்படிங்கிற வகையில நீங்க சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. அந்த இறை சக்தியோட அனுகிரகம் இல்லைன்னா, இவ்வளோ பெரிய வெற்றிங்கிறது சாத்தியமே கிடையாது. இப்ப இது போக இன்னமும் பார்த்தீங்கன்னா, சரி இவ்வளோ தூரம் வந்துச்சு. இதுக்கப்புறமும் இவர் டிராவல் பண்றதுக்கு அந்த இறை சக்தியோட அருள் இல்லைன்னா, அதுக்கான ஒரு சாத்தியக்கூறே கிடையாது. அவரு அந்த விஷயத்த கையில எடுத்தாரு. இன்னைக்கு ஏன் நம்ம இவருக்கு மட்டும் இல்லையே, நான் நடிகர் தனுஷ்க்கு சொல்லியிருந்தேன், நான் மற்றும் பலருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதுபோல தான். இவரு நம்ம மறுபடியும் நான் சொல்றது ஒரே விஷயம் தான். நம்ம சகோதரர் விஜய் வந்து நமக்கு எதிரி கிடையாது. அவர் வந்தா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இலக்கே. அத நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு உண்டான பரிகாரங்கிற பரிகாரத்தில எனக்கு நம்பிக்கை கிடையாது. அத நான் சொல்றது கிடையாது. பரிகாரங்கிற ஒரு விஷயத்த பேர சொன்னா தான் அவங்களுக்கு புரிதல் இருக்கும். அதனால தான். இவ்வளோதான் விஷயம். இத கடந்து போகலாம். இல்ல மேற்கொண்டு அதில கேள்வி இருந்தாலும் நான் சொல்றதுக்கு தயார். அதுக்காண்டி வந்து இவர் வந்துட்டாரு. இது உங்களுக்கு கண்டிப்பா மிராக்கிள் வந்தது சந்தோஷம் தான். நம்ம அவர் வர வேண்டாம்னு நினைக்கலையே. வந்தது சந்தோஷம். ஆட்சி மாற்றத்த கொடுக்கட்டும். தமிழக மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும். இப்போ பொதுவாவே உங்ககிட்ட நான் நெறைய விஷயங்கள தொடர்ந்து பார்த்துருக்கேன். நீங்களும் பல இடங்கள்ல வந்து ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. யார் என்ன கேட்டாலும் சும்மா இரு, சும்மா இரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த வந்து அடையணும்னு நினைப்பாங்க. ஒரு செயல்கள் அவங்க லைஃப்ல நடக்கணும்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல சும்மா இருக்கிறது எந்த வகையில வந்து கரெக்ட்டா இருக்கும்? இப்போ சும்மா இரு அப்படின்னு நான் சொல்றது, இப்போ அத என்னன்னா ஒரு என்ன அசால்ட்டா ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாரி இருக்கும். இப்போ ம். சும்மா இருந்ததுனால தான் விஜய்க்கு இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியம். இப்போ சும்மா என்ன இதுக்கு அதுக்கு என்னையா சம்மந்தம் அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி இருக்கும். விஜய்க்கு பல முனை தாக்குதல் வந்தது. எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் சரி, மத்த விஷயங்களும் சரி, நம்ம அரசு சார்ந்த துறையில இருக்கவங்க சரி, எல்லா விதத்திலயும் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். ஆனா, இத்தனை விஷயத்திலயும் அவர் சொல்ற மாரி கம்முன்னு இருக்கல. சும்மா இருந்தார். சும்மா கம்முன்னு இருந்தார். அதனால வந்து இப்ப எல்லாத்துக்குமே இந்த விஷயத்துக்கு ஏன் அவர் பதில் சொல்லல? இந்த விஷயத்துக்கு ஏன் அவர் பதில் சொல்லல? இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணுமே அப்படிங்கிற மாரி நெறைய கேள்வி இருக்கு. ஆனா, இத்தனை விஷயத்துக்கு அவர் சும்மா இருந்தாரு. நான் அதுக்காக வந்து விஜய் வந்து நான் இதுக்காக ஒரு ஒரு மேற்கோள் காட்டுறேன். இந்த நேரத்தில அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சும்மா இரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அ இன்னும் இது கூட என்ன டெப்த்தா ஓஷோ கூட இத பத்தி நம்ம சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னா, இல்ல அத நம்ம அடையணும்னா, அது சும்மா இருந்தாவே போதும். இப்போ ஜக்கி வாசுதேவ அவர நம்ம ஐயாவ பத்தி நம்ம ஒரு விஷயத்த பேசலாம். அவர் இன்னைக்கு ஈசாயம்னா உலகம் முழுக்க அன்னைக்கு பிரசித்தி பெற்றது. இவர் வந்து முதல்ல வந்தோனயே நம்ம அங்க அங்க ஒரு இத நிறுவிட்டாரா? அங்க இன்னைக்கு இருக்கிற இது எதுவுமே கிடையாது. அவரோட முதல் நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னாக்கா, அவர் அங்க உட்கார்ந்து இப்ப இருக்கிற அந்த தியான பீடத்துல உட்கார்ந்து அவர் எங்க பார்ப்பார்னா, அந்த வெள்ளியங்கிரி மலைய பார்த்துட்டே இருப்பார். மலைய பார்த்துட்டு அவ வேற வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த மலைய பார்த்துட்டு சும்மா அப்படியே உட்கார்ந்தே தான் இருப்பாரு. அவர் நெனைச்சத அடைஞ்சாரா இல்லையா? இன்னைக்கு உலகம் முழுக்க என்னன்னா, சத்குரு ஜக்கி வாசுதேவோட அந்த டோட்டல் ப்ராப்பர்ட்டியே நம்ம இதுவா தான் இருக்குது. அந்த அளவுக்கு. அவர் ஒண்ணு நெனைச்சு உட்கார்ந்தாரு, சும்மா இருந்தாரு. அதுக்காக சும்மா இருன்னா, அதுக்குள்ள நெறைய அர்த்தங்கள் இருக்கு. அந்த விஷயத்த நெனைச்சாரு, அவர் நெனைச்சது நடந்ததா இல்லையா? அப்படிங்கிறது. இன்னொரு இதுல என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா என்ன சொல்லலாம்னா, சில பேர் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, அ மத்தவங்களோட வாழ்க்கையில இது நடந்தது, அது நடந்ததுன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம எப்படியும் போயிடலாம். என்னோட விஷயத்துல நடந்ததா இல்லையா? நான் அனுபவப்பட்டா தான் நான் ஒரு விஷயத்த கன்வே பண்ண முடியும். ம். நான் எந்த ஒரு விஷயத்தையுமே இங்க சொல்ற எக்ஸாம்பிள்ல இருந்து எல்லாமே என்னோட வாழ்க்கையில நான் தனிப்பட்ட முறையில அனுபவிச்சது, கண்டது. அதனால நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்டிருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா துரோகத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இல்லன்னா சில பேரோட சொத்த அபகரிச்சிருப்பாங்க. இல்லைன்னா நம்பிக்கை துரோகம் பல பேர் பண்ணியிருப்பாங்க. சிலர் நம்ப வச்சு அதாவது காலங்காலமா கூட இருந்துட்டு நம்ப வச்சுட்டு துரோகம் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கைவிட்டுட்டோ இல்லை ஏமாத்திட்டோ போயிருவாங்க. இல்லைன்னா கூட இருந்து குழி பறிச்சுட்டு துரோகம் பண்ணிட்டு, இல்ல கூட இருக்கவங்க துரோகம் யார் பண்ணுவா? கூட இருக்கவங்க தான் துரோகம் பண்ணுவாங்க. நம்மள அண்ணன்பா, நண்பன்பா, நீ தான் உயிரும்பா, அதும்பா, இதும்பா, இல்ல நீ தான் எனக்கு காதலன், காதலி அப்படின்னு அவ்வளோ இது பேசியிருப்பாங்க. ஆனா ஒரு காலத்துல இவங்களால அந்த துரோகம் செய்யப்பட்ட அந்த ஒரு ஆத்மாங்கிறது ரொம்ப இருக்கும். அப்போ அவங்க சில பேர் இப்போ என்கிட்ட வரவங்க எல்லாம் பல பேர் என்ன கேட்பாங்கன்னா, நான் இத்தனை வருஷம் இவன் கூட வாழ்ந்தேன். இத்தனை வருஷம் இவன் கூட பழகுனேன். இவனுக்கு அண்டி நான் குழந்தை பெத்து நான் இப்படி வந்தேன். இன்னைக்கு நான் தெருவுல நிக்கிறேன். இவன் ஒண்ணு அழிஞ்சு போகணும். இல்ல இவன ஏதாவது ஒண்ணு ஆகணும். இல்ல எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்கணும். அவன் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது எல்லாரோட எண்ணம். அந்த பாதிக்கப்பட்ட உள்ளத்துக்கு தான் அதோட வேதனை தெரியும். அப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் தான். எல்லாரும் என்ன சும்மா இருன்னு தான் நான் சொல்லுவேன். சும்மா இருன்னா அதுக்குள்ள அந்த பேசுற அந்த வார்த்தைக்கு இவன் என்னடா இவன் சும்மா இருக்க சொல்லுனா அதுக்குள்ள
அவ்வளோ பெரிய அந்த வேல்யூ இருக்குது. வேல்யூனா நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ உங்களால் ஒருத்தன் உங்களை ஒருத்தன் இப்ப நீங்க துரோகம் பண்ணிட்டா மீன் பண்றது என்னன்னா சும்மா அந்த இருன்றதுக்குள்ளார இப்போ நான் தெய்வத்தை அந்த எனக்கு தெய்வம் தான் எனக்கு மெயினான ஒன்றா இருக்குது. இப்போ நீ துரோகத்தால் பாதிக்கப்பட்டாலோ இல்லை யாராலோ வஞ்சிக்கப்பட்டாலோ நீ அந்த நேரத்தில் ஆபத் பாந்தவனை நிற்கிறது நீ வணங்குற தெய்வம், இல்லைன்னா உனக்கு இஷ்ட தெய்வம் யாராவது ஒரு தெய்வம் இருப்பான், அவங்கள மட்டும் நீ பிடிச்சிக்க. மற்ற விஷயத்தில் நீ சும்மா அதாவது பழி வாங்கணும்னு நினைக்காத, அவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்காத, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரணும்னு நினைக்காத, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனால் நீ அந்த தெய்வத்தை மட்டும் இப்போ ஒன்றும் இல்லை, வராகி இப்போ இருக்கப்பல என்னோட வாழ்க்கையில் ஏன் இப்போ எனக்கு கூட ஒரு 6 மாத காலகட்டத்தில் ஒரு நான் இத்தனை வருஷம் என்னோட பாசம் என்னடா இவர் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இது பண்ணுறவர் முக்காலமும் சொல்கிறாரு, ஏன் இவருக்கு ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க, எல்லாம் பேசுவாங்க. எல்லாருக்கும் இப்போ நான் இப்போ ஒன்று இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்பி வாழணும், இல்லைன்னா நம்ப வச்சு வாழணும். இப்போ எங்களோட ஒரு 25 வருஷமாக ஒருத்தர் உறவில் இருந்தார். உறவுனா ஒரு நல்ல நட்பில் உறவில் இருந்தாப்புல என் கூட ஒரு சேர்ந்து ஒருத்தங்க பயணிக்கும் போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சில வேண்டாத வேலைகளை செஞ்சுருக்காங்க, ஒரு சில இது பண்ணியிருக்காங்க. இது எனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தரை சரி நான் நானே சத்தம் போட்டு நான் விட்டுட்டேன். சரி, அப்போது எனக்கு இந்த சம்மந்தப்பட்ட நபரை பழி வாங்கணுங்கிற எண்ணம். இப்போ சாமானியனுக்கு இருக்கிற நான் ஒரு ஆன்மீகத்தை கையில் எடுத்தவன், நான் ஒரு இதுக்குள்ளே இருக்கிறவன், எனக்கு பழி வாங்கணும்னா என்ன 1 மணி நேரம் பார்த்தாத ஒரு மயானத்தில் போய் ஒரு கைப்பிடி சாம்பல் வச்சுருக்கேன், அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினச்சி நான் உட்காந்துக்க எனக்கு அது போதாதா? ஆனால் முடியும். இந்த பழி வாங்கணும்னு நினைக்கிற எண்ணம் எனக்குள்ளே மேலோங்கியது. ஆனால் என்னோட வேலை போல இந்த இதனால இது சாமானியனுக்கும் இயல்றது தானே. இப்போ நினைக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், அந்த நேரத்தில் நான் சும்மா தான் இருக்கேன். நான் ஒன்றும் இல்லை, இங்கே இதே இடத்துல தான், அம்மா நீ இந்த விஷயத்தை நீ பார்த்துக்க, எனக்கு துரோகம் பண்ணாங்க, நான் எதுவும் நான் பண்ணலை, நான் அமைதியாக இருக்கேன், நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லிட்டு போன ஒரு 10 நிமிஷத்தில் இன்னொருத்தர் அந்த அந்த துரோகம் பண்ண கூட இருந்த ஒரு நபரும் இவர் சம்மந்தப்பட்ட நபர் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணோன்னா ஒரு 10 நிமிஷம் நான் இங்கேருந்து நான் வெளியே கிளம்பி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நான் அம்மாட்ட சொல்லிட்டு போனேன், அம்மா நீ பார்த்துக்கம்மா, நான் இந்த இதில் இது பண்ணல, இவங்கெல்லாம் இருந்து இவ்வளோ துரோகங்கள் பண்ணியிருக்காங்க, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு எதுவும் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. என்னென்னா நான் அமைதியாக தான் இருந்தேன். சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அமைதியாக தான் இருந்தேன். ஒரு 10ஆவது நொடியில் அந்த சம்மந்தப்பட்ட நம்பர் நான் என்னையே நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டே இருக்கீங்க, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் நான் கிடையாது, இன்னொருத்தங்க இவங்க தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, இதை தான் பண்ண சொன்னாங்க. நான் அப்போ இன்னொருத்தர் யாரை நான் நம்பிட்டு இருக்கணும், அந்த நாய் இந்த வேலையை தான் பார்த்துருக்கு. அப்போ நம்ம என்ன நினைக்க முடியும், அப்போது நம்ம கூட இருக்காங்க, இவங்க நம்ம நல்லவன் நினச்சிட்டு இருக்கோம், இவங்களும் அந்த வேலையை தான், இவங்க தான் அதுக்கு மூல காரணம், மூல சூத்திரக்காரங்களே அவங்க தான் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியுது. நேரடியாக சம்மந்தப்பட்டவங்களுக்கு நான் கூப்பிட்டேன், நீங்கள் இதை செஞ்சியா இல்லையான்னு. ஆமாம் அது அப்படி இப்படின்னு அதுக்கு இது சொன்னாங்க. நான் எதுவுமே பேசலை. ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட நபரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கஷ்டப்படுறாரு, ரொம்ப வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து தெருவில் நிற்கிறக்கு உண்டான சூழ்நிலை வந்தது. இது இன்னும் நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ அவங்க கஷ்டப்படணுங்கிறது நம்மளோட நோக்கம் இல்லை, அவங்களுக்கு உண்டான தண்டனையை அந்த தெய்வம் பார்த்துட்டு தான் இருக்குது, அதுக்கு உண்டான விலையை கண்டிப்பாக அவங்க கொடுத்து தான் ஆகணும். அதனால் நான் யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் அமைதியாக இருங்க. அந்த வேகத்திலையும் அந்த கோபத்திலையும் எடுக்கிற முடிவுங்கிறது சரியாக இருக்க போகிறது கிடையாது. சும்மா இருந்தாவே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கும்புற தெய்வம் இல்லை அந்த கும்புற வராகி அண்ணி உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு தீங்கிழைச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பா. நீங்கள் அவகிட்ட விட்டுருங்க, நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா போதும், வேடிக்கை மட்டும் பாருங்கள், அவங்களோட அழிவுங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். நீங்க இப்போ முழுக்க முழுக்க சொன்ன கருத்துடைய பக்கம் என்ன அப்படின்னா, நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு ஒருத்தர் கெட்டது பண்ணாலும் நீங்க அந்த இடத்துல சும்மா இருந்தீங்கன்னா, அதுக்கான பலனை கர்மா மூலியமா உங்களுக்கு போய் சேரும். கண்டிப்பா. இது நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டாம். இப்போ அதுக்காண்டி எல்லா விஷயத்துக்கும் நீங்க ரியாக்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம பழி வாங்கணும்னு துடிப்போம், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைப்போம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நம்ம ஆத்திரத்துலையோ கோபத்துலையோ அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவுங்கிறது சரியாக இருக்க போகிறது கிடையாது. சும்மா இருன்னா என்ன, அதோட வேல்யூங்கிறது நீ இருந்து பாரு. இப்போ உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, உனக்கு ஒரு கஷ்டம் வருது, உனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா அதை அமைதியாக இருந்து நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு யோசிச்சோன்னா நல்லது கிடைக்கும். அந்த நேரத்தில் ஒரு தெய்வத்தோட சக்தி நம்ம கூட இருந்ததுன்னா எப்பேற்பட்ட துரோகியாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான தண்டனைங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். அதை ஒவ்வொருத்தரும் இந்த வராகி கும்புறவங்க அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. வராகி கும்புறவங்க யாரும் கெட்டு போனதா சரித்திரம் இல்லை.